அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரத்திற்கான தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு குறித்த விரிவான வழிகாட்டுதல் உங்களுக்காக. ஓகேங்க, இன்னைக்கு வந்திருக்க கார்ட்ஸ்ல பார்த்தோம்னா சுவாமி மலை 4ஆம் படை வீடு. இது சிவகுருநாதன் தத்துவத்தை குறிக்குதுங்க. அறிவாற்றல், தகுதி, அப்புறம் ஒரு குருவாக உயரும் நிலையை இது காட்டுது. அடுத்ததா வில், விஸ்டம் அண்ட் மைண்ட். உங்களுடைய மன உறுதி, புத்திசாலித்தனம் மற்றும் திட்டமிடுதல் ஆகிய அந்த மூன்றின் ஒருங்கிணைப்பை இது குறிக்குது. விஷ் வைஸ்லி. வெறும் கனவு மட்டும் போதாது, அதை செயல்படுத்த நடைமுறை சாத்தியமான வழிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு இந்த கார்டு அறிவுறுத்துது. நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ரிவர்ஸா வந்திருக்கு. வேலையில இருந்த மந்த நிலை இல்லனா பிடிவாதத்தினால ஏற்படுற தாமதத்தை இது சுட்டி காட்டுது. தி எம்பரர். அதிகாரம், ஒழுக்கம், அப்புறம் ஒரு வலுவான தலைமையை, அதாவது ஸ்ட்ரக்சரை குறிக்குது. தொழில் அப்புறம் வேலை வாய்ப்பு குறித்த வழிகாட்டுதல நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த வாரம் உங்கள் தொழிலில் ஒரு குருவை போல இல்லனா வழிகாட்டியின் அறிவுரையுடன் செயல்படுவது பெரிய மாற்றத்தை தருங்க. புதிய வேலை தேடுபவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரலாம். ஆனா உங்களுடைய திறமையை நிரூபிக்க கூடுதல் தயாரிப்பு அவசியம். இப்ப இருக்கிற வேலையில, அதாவது அவங்களுக்கான பலன் என்னன்னா, மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. குறிப்பா எம்பரர் கார்டு உங்களுடைய பொறுப்புகள் கூடுறத காட்டுது. புதிய ப்ராஜெக்ட் பத்தி பார்த்தோம்னா, ஒரு புதிய முயற்சியை தொடங்க இது சரியான நேரம்னு சொல்லுது. ஆனா அதற்கு முறையான திட்டமிடல், அதாவது பிளானிங் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத கார்டு சொல்லுது. அப்புறம் உங்களுடைய அறிவாற்றலை பயன்படுத்தி புதிய யுக்திகளை கையாண்டால் உங்களுடைய லாபம் இரட்டிப்பாகும் சூழ்நிலை உருவாகும். அரசு வேலைக்கு தயாராகிறவங்களுக்கு உங்களுடைய விடாமுயற்சிக்கு நல்ல பலன் உண்டு. ஒழுக்கமான கால அட்டவணையை பின்பற்றுவது உங்களுக்கு வெற்றியை தரும். எச்சரிக்கையா என்ன சொல்றாங்கன்னா, நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் தலைகீழாக இருக்கிறதுனால வேலையில சோம்பேறித்தனத்தையோ இல்லனா அலட்சியத்தையோ காட்டாதீங்க அப்படிங்கறத சொல்லுது. தேவையில்லாத பிடிவாதம் உங்களுடைய முன்னேற்றத்தை தடை செய்யக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. சோ சூழ்நிலைக்கு ஏற்ப வளைந்து கொடுப்பது நல்லது. உங்களுடைய பண விஷயம் எப்படி இருக்கும்னா, மிக கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. முதலீடுகள்ல அவசரம் காட்டாதீங்க அப்படின்னு கார்ட்ஸ் சொல்லுது. உங்களுடைய விருப்பங்கள், அதாவது விஷஸ மிக தெளிவா தேர்ந்தெடுங்க. எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு சாதகமா இருக்காது. உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது நிதானமும் மரியாதையும் அவசியம். அது உங்கள் வளர்ச்சியை உறுதிப்படுத்தும். இந்த வாரம் வில், விஸ்டம், மைண்ட் கார்டு சொல்ற மாதிரி உங்களுடைய எண்ணமும் செயலும் ஒரே நேர்கோட்ல இருக்கணுங்க. வேலைக்காக காத்திருக்கவங்க தங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட இருந்தும் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். இது சிவகுரு தத்துவத்தை காட்டுது. அரசு துறை சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு